So question number 5 வரைக்கும் லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ question number 6. question number 6 பார்த்தீங்க அப்படின்னா LHSல என்ன கொடுத்துருக்காங்க? LHS equal to square root of 1 plus sin A divided by 1 minus sin A. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் தான் இருக்குது. ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே 1 plus sin A divided by 1 minus sin A. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன தெரியுமா பண்ணணும்? டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் இருக்கணும். டினாமினேட்டர் என்ன இருக்குது? 1 minus sin. ஸோ அதுக்கு கான்ஜுகேட் என்ன? 1 plus sin. ஸோ 1 plus sin A divided by 1 plus sin A. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ எல்லாமே ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நியூமரேட்டர் பாருங்களேன். இப்போ நமக்கு என்ன இருக்குது? 1 plus sin A into 1 plus sin A. X into x na x square தானே. இப்போ 1 plus sin A into 1 plus sin A na 1 plus sin A the whole square. And look at the denominator. It is in the form of A minus B into A plus B form, which can be further simplified as 1 square minus sin square A. Okay. So this is equal to square root of 1 plus sin A the whole square whole divided by, what is 1 square? 1 square is 1, right? 1 minus sin square A. What is 1 minus sin square A? Use the identity. See, sin square A plus cos square A equal to 1. Cos square A equal to 1 minus sin square A. Right? So, idhukku badala enna substitute pannalam? Cos square A. Now, what I am going to do is, I am going to distribute this square root to both the numerator and denominator. Okay? So, this can be written as square root of 1 plus sin A the whole square whole divided by square root of cos square A. Now the square is common to both 1 plus sin A, so we can cut this square and square root. Again in the denominator, we can cut this square and square root. So this can be written as 1 plus sin A divided by cos A. Okay. Further, this cos A can be distributed to both these terms. 1 by cos A plus sin A divided by cos A. What is 1 by cos? Secant. So secant A plus sin A by cos A is tan A. Now just look at the RHS. This is equal to RHS. Prove பண்ணிட்டோம். Hence proved. Okay. Next. 7th question. 7th part. என்ன கொடுத்துருக்காங்க LHSல? sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta. See, already in terms of sin and cos இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஃபர்தரா அதை சிம்பிளிஃபை பண்ணணும். terms of sin and cos இருந்தா சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நியூமரேட்டர் பாருங்க. நியூமரேட்டரில் என்ன இருக்குது? சைன் காமனாக இருக்குது. ஸோ வி கேன் டேக் ஒன் சைன் அவுட் சைட். இஃப் யூ டேக் ஒன் சைன் அவுட் சைட், யூ வில் கெட் 1 minus 2 sin square theta. கரெக்டாக இந்த சைன் வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ 1 minus 2 அப்படியே வச்சுக்கோங்க. சைன் கியூப் தீட்டாலேருந்து ஒரு சைன் தீட்டா மட்டும் வெளியே வந்துச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா, அதான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை, இப்போ டினாமினேட்டரில் காஸ் தீட்டா அதே மாதிரியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 2 cos square theta minus 1 கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் tan இருக்குது. tan வேணும்னா ஓகே, இது இந்த சைன் பை காஸ் அப்படியே tan எழுதிக்கலாம், tan theta. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியூமரேட்டரில் 1 minus 2 sin square theta இருக்குது. டினாமினேட்டரில் 2 cos square theta minus 1 இருக்குது. ரைட், எய்தர் இந்த சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயராக மாற்றுங்க, அப்படி இல்லைன்னா இந்த காஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனாக மாற்றுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே, எய்தர் யூ கேன் சேஞ்ச் த சைன் ஸ்கொயர் விச் இஸ் கிவன் இன் த நியூமரேட்டர் டு காஸ் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயரை இல்லைன்னா சைன் ஸ்கொயராக மாற்றுங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஓகே, இப்போ நியூமரேட்டரில் இருக்க சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாற்ற போகிறேன். சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 minus cos square தீட்டான்னு எழுதலாம். ரெண்டு டேர்ம் இருக்கிறதால ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. ஸோ tan theta into 1 minus 2 sin square theta என்ன எழுதியிருக்கோம்? 1 minus cos square theta, that should be written inside the bracket, divided by 2 cos square theta minus 1. Now distribute this minus 2 to both these terms.
அப்போ என்ன கிடைக்கும்? tan theta into 1 minus 2 into 1 minus 2. Minus into minus plus. So plus 2 cos square theta divided by 2 cos square theta minus 1. So this is equal to tan theta into what is 1 minus 2? Minus 1. இது simplify பண்ணா minus 1 கிடைக்கும். இது 2 cos square theta இருக்கும். Write positive term first. So 2 cos square theta minus 1 எழுதலாம். Divided by 2 cos square theta minus 1. You can cut these two terms, right? So this is equal to tan theta, which is equal to RHS. Prove பண்ணியாச்சு. Okay? Next question பார்த்ததும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் தான் சொன்னேன் in terms of sin and cos மாற்றணுன்ட்டு. இங்கே கொசிகண்ட்டை வந்து 1 by cosனு சாரி 1 by sin மாற்றாதீங்க. இதை ஜஸ்ட் a plus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அதுதான் ஈஸி. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்களேன், a plus b whole square ஃபார்மில் இருக்குது. செகண்ட் டேர்மும் a plus b whole square ஃபார்மில் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? sin square a plus cosecant square a plus 2 sin a cosecant a. அதே மாதிரி நெக்ஸ்ட் cos a plus secant a அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. cos square a plus secant square a plus 2 cos a secant a. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் sin square a cos square a இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன், பக்கத்தில் எழுதிக்கிறேன். sin square a plus cos square a. அதே மாதிரி இந்த cosecant square a-வும் secant square a-வும் நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன். plus cosecant square a plus secant square a. ரிமைனிங் இருக்க ரெண்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. plus 2 sin a cosecant a plus 2 cos a secant a. Okay. Now what is the value of sin square a plus cos square a? 1 plus cosecant square plus secant square 1லாம் கிடையாது. cosecant square a இருக்குல்ல, இந்த cosecant square a எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus cot square எழுதலாம். நான் ஏன் cot square மாத்துறேன் அப்படின்னா LHS சாரி RHSல நமக்கு cot square இருக்கு. ஸோ அப்போ இதை 1 plus cot square a மாற்றுங்க. ப்ளஸ் அதே மாதிரி secant square 1 plus tan square a மாற்றுங்க. ஏன்னா RHSல tan square a-வும் இருக்கு. சேஞ்ச் பண்ணிட்டோமா? ப்ளஸ் 2 sin a அந்த cosecant a இருக்குல்ல 1 by sin a எழுதலாம். plus 2 cos a secant a-வை 1 by cos a எழுதலாம். இப்போ sin a கேன்சல் பண்ணிடுங்க, cos a கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இங்கே நம்பர் 2 மட்டும் இருக்கும், இங்கே நம்பர் 2 மட்டும் இருக்கும். கரெக்டாக? இப்போ எல்லா நம்பர் டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுங்களேன். இங்கே ஒரு 1 இருக்குது. 1 நம்பர் டேர்ம்ஸ் எல்லாம் நான் சர்க்கிள் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 plus 1 plus 1 3, 3 plus 4 7. ஸோ 7 ப்ளஸ் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள், cot square a ப்ளஸ் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது tan square a. ரிமைனிங் இருக்க எல்லா டேர்மும் எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு RHS. இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. LHS equal to cosecant a minus cosecant a minus sin a into secant a minus cos a. Cosecant a can be written as 1 by sin a minus இந்த sin a அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி secant a எப்படி எழுதலாம்? 1 by cos a minus cos a அப்படியே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இது டிவிஷனில் 1 போட்டுக்கோங்க. 1 just take cross multiplication. What do you get? 1 into 1 is 1. 1 minus sin square a divided by sin a into take cross multiplication 1 minus cos square a divided by cos a. Now what is the value of 1 minus sin square a? Apply identity, cos square a divided by sin a into 1 minus cos square a can be written as sin square a divided by cos a. So this bracket represents
this parenthesis represents product. Correct? So இங்க நடுவுல between ல வந்து multiplication symbol இருக்குன்னு அர்த்தம், which means we can cut this cos and cos and this sin and sin. And so in the numerator we have cos A sin A. RHS பாருங்க 1 divided by tan A plus cot A இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு டேரெக்டாக கொண்டு வர முடியல அப்படின்னா again take RHS. இந்த RHS நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா cos A sin A க்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே 1 divided by tan A பாருங்க sin A by cos A எழுதலாமா, ப்ளஸ் அதே மாதிரி cot A எப்படி எழுதலாம், cos A by sin A எழுதிக்கலாமா. ஓகே, now just take cross multiplication. 1 divided by sin square A plus cos square A divided by sin A into cos A. Now what is the value of sin square A plus cos square A? It is 1, right? So if you take reciprocal, you get sin A cos A, which is equal to, sorry, now just compare the value of LHS, cos A sin A. இப்போ RHS sin A cos A கிடைச்சிருக்கு, both are same, right? Which means LHS equal to RHS. அவ்வளவுதான். Okay, hence proved. Okay, so last question this exercise 10th one. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல மார்க் பண்ணிக்கலாம் 1 2 3ன்னு, இல்லை ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கலாம், ஏபிசி. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா A ஈக்குவல் டு சி, பி ஈக்குவல் டு சி ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி, எது வேணால் ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஏவை சிக்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன், பியும் சிக்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ, இதுதான் ஏ. ஓகே, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ டிவைட் பை 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏ. ஓகே, ஸோ இங்கே tan ஸ்கொயர் இருக்குது, இங்கே cos ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இந்த cos ஸ்கொயரை tan ஸ்கொயராக மாற்றுறது ஈஸி. நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் ஆர் காஸாக மாற்றினாலும் போடலாம், பட் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வரும். ஓகேவா? இது இன்னும் சிம்பிளாக முடியும். நீங்கள் உங்களுக்கு அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் அப்படி கூட போடலாம். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ டிவைட் பை 1 மைனஸ் 1 டிவைட் பை, சாரி இங்கே ப்ளஸ் இருக்குது, tan square A. Now just take cross multiplication in the denominator. What do you get? 1 plus tan square A is in the numerator divided by, take cross multiplication, tan square A plus 1 divided by tan square A. Now we are going to take reciprocal. See, in the denominator we have a fraction, but in the numerator we have only one term, right? Again you can write the term as a fraction. So 1 plus tan square A divided by 1 ன்னு எழுதிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம், ரெசிப்ரோக்கல் எப்படி எடுக்கிறது, 1 plus tan square A divided by 1 into tan square A divided by tan square A plus 1. இங்கெல்லாம் 2 terms இருக்கும், அங்கெல்லாம் bracket போட்டுக்கோங்க. Now we can see, cut this 1 plus tan square A, 1 plus tan square A, right? Both are same. So we got tan square A which is equal to C. இப்போ A எடுத்துட்டு என்ன derive பண்ணியிருக்கோம், C derive பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா B எடுத்துட்டு C derive பண்ண போறேன். ஓகே, A to C, A and C முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் B எடுத்துட்டு C derive பண்ணா finish, முடிஞ்சது இந்த क्वेश्चन. இப்போ B எடுத்துக்கோங்க. B என்ன, 1 minus tan A divided by 1 minus cot A the whole square. Okay, so 1 minus tan A divided by cot A வை in terms of tan எழுதுங்க, ஈஸி. இந்த கொஸ்டினுக்கும் சொல்கிறேன், in terms of sin or cos கன்வெர்ட் பண்ணால் ஈஸி, அது அப்படியும் போடலாம், பட் அதை விட இது ஈஸி. ஓகே, ஸோ cot A வை வந்து 1 divided by tan A அப்படி எழுதிக்கலாமா? now பாருங்க, டினாமினேட்டரில் divided by 1 போட்டு cross multiply பண்ணுங்க. so 1 minus tan A is in the numerator and in the denominator we have one fraction. Take cross multiplication, tan A minus 1 divided by tan A. Okay, whole square. இப்போ இங்க numeratorல fraction இல்லனா divided by 1 போட்டுக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கும், 1 minus tan A divided by 1 whole divided by tan A minus 1 divided by tan A
இப்போ ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா? இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கலாமா? ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் tan a டிவைடட் பை 1 இன்ட்டு tan a டிவைடட் பை tan a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இங்கே 1 மைனஸ் tan a இருக்குது. சி, நான் இந்த ஸ்டெப் நல்லா கிளியராக எழுதுகிறேன். 1 மைனஸ் tan a இருக்குது இன்ட்டு tan a divided by tan a minus 1 whole square. இதுதான் நமக்கு கிடைச்ச ஸ்டெப். ஓகே, 1 minus tan a-வும் tan minus 1-ம் கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. புரியுதா? சி, 3 minus 4 என்ன? நமக்கு நெகட்டிவ் 1. 4 minus 3 என்ன? பாசிட்டிவ் 1. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோமா? பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி 1 minus tan a வேறு, tan a minus 1 வேறு. ஓகேவா? ஸோ அது எப்போ கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா, சி, நான் ஆல்ரெடி ஒரு சம்மில் சொல்லியிருக்கேன்ல, காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இதில் ஒரு டேர்ம் மைனஸை வெளியே எடுத்தால் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏவாக மாறும்னு சொன்னால, அதே மாதிரி தான் அதே தான் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ நியூமரேட்டரில் இருக்க 1 மைனஸ் tan a-லேருந்து நான் ஒரு மைனஸை வெளியே எடுக்க போகிறேன். மைனஸை வெளியே எடுத்துட்டா இது tan a மைனஸ் 1-ஆக மாறிடுமா? இன்டூ tan a divided by tan a minus 1 the whole square. ஓகே, இப்போ நீங்கள் tan a minus 1 tan a minus 1 கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு மைனஸ் tan a the whole square கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்கொயரை மைனஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், டானுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். மைனஸை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? ப்ளஸ் ஆயிரும். டானை ஸ்கொயர் பண்ணால் tan ஸ்கொயர் a. அவ்வளோதான். திஸ் இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ நம்ம ஏ எடுத்துகிட்டு சி ப்ரூவ் பண்ணிட்டோம், பி எடுத்துகிட்டு சி ப்ரூவ் பண்ணிட்டோம். இதான் ப்ரூவ் பண்ணணும், பண்ணியாச்சு. ஓகே.